Hi guys, and welcome back to another interesting episode of Karma Crypto. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஷேர்ஸ் நியூஸ் எதுவும் கிடையாது, பட் ஆப்வியஸ்லி கிரிப்டோ கரன்சி நியூஸ். அதுவும் ஒரே ஒரு காயின் விச் ஹஸ் ஆல் த இம்பாக்ட் இன் தி என்டையர் மார்க்கெட், தட் இஸ் பிட்காயின். பிட்காயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு பெரிய செல் ஆஃப் ஆல்மோஸ்ட் 65K வந்து போயிட்டு இருக்கு. என்ன ரீசன், வாட் ஹஸ் ஆக்சுவலி ஹேப்பன், அதை தான் பார்க்க போகிறோம். அண்ட் மூவிங் ஃபார்வர்ட் அடுத்த வாரம் எப்படி இருக்க போகுது, இதுதான் இன்னைக்கோட டாபிக். ஸோ டேரக்ட் டைவ் இன் பண்ணிடலாம். ஸோ பிட்காயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் 24 ஹவர்ஸில் ஆல்மோஸ்ட் $900 மில்லியன் மதிப்பிலான பிட்காயின் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ஆயிருக்கு. அது லிக்விடேட் ஆயிருக்கு. மக்கள் வந்து மேலே போன் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தாங்க, பட் இட் கம்ப்ளீட் லிக்விடேட் ஆகிட்டு வந்திருக்கு. ஒரு சின்ன விக்கு 65K வரைக்கும் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் 70Kலேருந்து 65K வரைக்கும் போயிட்டு இப்போ 66ல வந்து கன்சல்ட் ஆகிட்டு இருக்கு. என்ன ப்ரோ ஆச்சு, நிறைய ஹைப் வந்து எல்லாருமே பண்றாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா நாங்க கன்சிஸ்டண்டா நாங்க சேனல்ல என்ன சொல்லிட்டு இருந்தோம், பிட்காயின் ஆஃபிங் நடக்கும்போது கொஞ்சம் அதுக்கு 3 மாசத்துக்கு அதாவது 2 மாசத்துக்கு முன்னாடி பெரிய பம்ப் இருக்கும், 2-3 மாசம் கழிச்சு தான் பெரிய பம்ப் இருக்கும். நடுவுல ஒரு என்ன சொல்ற ஒரு விக்கு வேணா மேல இருக்குமே தவிர நிரந்தரமா இருக்காது. நிரந்தரமா இருக்கணும்னா எப்பயுமே கடந்த ஹிஸ்டரியில நம்ம எடுத்து பார்த்தோம்னா எப்ப ஆஃபிங் நடக்குதோ அந்த டைம்ல பிட்காயின் வந்து பெர்மனண்டா ஏறாது. ரொம்ப சிம்பிளா சொல்லலாம், பெர்மனண்டா ஏறாது, டெம்பரரியா ஏறும். 2 மாசத்துக்கு முன்னாடி ஏறும், 3 மாசத்துக்கு அப்புறம் ஏறும். இதுதான் இதுல நடந்தது. ஸோ இப்பயும் நாங்க என்ன சொல்றோம், ஸோ பிட்காயின் ஆஃபிங் எப்ப நடக்குது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நாங்களும் கவுண்ட் டவுன்லாம் ஷேர் பண்ணோம். இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா கவுண்ட் டவுன் இருக்கு, நீங்க செக் பண்ணி பாருங்க. வர ஃப்ரைடே அதாவது April 19th வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஆஃபிங் வந்து நடக்குது. ஸோ இதனால ரிவார்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிட்காயின் ரிவார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாதியா கம்மியாகுது. ஸோ ஸ்கேர்சிட்டி ஆக ஆக நமக்கு வேல்யூ அதிகமாகும். ஸோ அதனால பிட்காயின் வேல்யூ பம்ப் ஆகும்னு சொல்றாங்க. டெஃபினட்டா நாங்க சொல்றோம் பிட்காயின் வேல்யூ பம்ப் ஆகும். வித் த பிட்காயின் ETF அப்ரூவலும் நடந்துட்டு இருக்கு எல்லா கண்ட்ரீஸ்லயும். அப்படின்றப்போ கண்டிப்பா ஒரு பெரிய பம்ப் இருக்கு. ஆனா இப்பவே இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பெர்மனண்டா கிடையாது. அதுதான் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மேஜர் ரீசனுமே கிடையாதுங்க மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கு. எல்லாருமே என்ன யோசிச்சோம், எல்லாருமே மார்க்கெட் அப்பாவும் தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா நாங்க கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணோம் மார்க்கெட் இப்போ உடனே அப்பாவாது, கண்டிப்பா ஒரு 1 மந்த் 2 மந்த்க்கு அப்புறம் தான் அப்பா ஆகும்னு சொல்லிட்டு பெர்மனண்டா. இப்போ இந்த ஆஃபிங் ஈவெண்ட்டுக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பெரிய பம்ப் இருக்கும், ஒரு 5%. ஏன்னா ஒரு ஹைப் கிரியேட் ஆகும், ஹைப் கிரியேட் ஆகும், ஒரு பம்ப் இருக்கும். ஆனா அது கண்டிப்பா யாரும் ஏமாந்துடாதீங்க. தட் இஸ் நாட் ஹேப்பன்ட் இன் த ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு ஆஃபிங் நடக்கிற அன்னைக்கு ஒரு பெரிய விக் வரும். ஆனா அதுக்கு போய் ஒரு டவுன் இருக்கும். அதுக்கப்புறம் பெர்மனண்டா பிட்காயின் வந்து கண்டிப்பா வந்து ஏறும். தட் இஸ் த பெர்மனன்ட் சொல்யூஷன். ஸோ இன்னைக்கும் அதான் நடந்திருக்கு. எல்லாருமே வந்து என்ன நினைச்சோம், பிட்காயின் ஏறும் நினைச்சோம். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிராக். இது எல்லாமே மார்க்கெட் மூவர்ஸ் தான் ப்ரிடிக்ட் பண்றாங்க, மார்க்கெட் மூவர்ஸ் தான் கொண்டு போறாங்க. ஸோ இது வந்து எந்த ஒரு ரீசனுமே இல்லாம இருக்கு. ஆனா நீங்க வால்யூம் பிட்காயின் ட்ரேடிங் வால்யூம் பாத்தீங்க அப்படின்னா 15% வந்து அப்பா இருக்கு. அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஆனா மார்க்கெட் மூவர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க. இந்த டைம்ல எல்லாருமே மேல போன் ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க, ஏன்னா பிட்காயின் ஆஃபிங் வருது, எல்லாரும் மேல போன் ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பெட் வச்சிருப்பாங்க. எல்லாருமே மூவ் அப்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. ஆனா அந்த டைம் பார்த்து ஒரு பெரிய செல் ஆஃப் பண்ணி டிராகின் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஸோ இதே தான் வந்து பாத்தீங்கன்னா கேரி அவுட் ஆகும். இந்த நெக்ஸ்ட் மூவிங் ஃபார்வர்ட் என்ன ப்ரோ அப்படின்னு நீங்க எங்களை கேட்டீங்க அப்படின்னா இந்த இந்த ஃப்ரைடே தட் இஸ் பிட்காயின் ஆஃபிங் நடக்கிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பம்ப் இருக்குங்க. ஆனா அந்த பம்பை பார்த்து யாரும் ஏமாந்துட வேணாம், பிகாஸ் அது பெர்மனண்டா இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு டிராக் நடக்கும், ஒரு புல் டவுன் நடக்கும். அந்த புல் டவுனுக்கு அப்புறம் ஒரு ஏறுறது, அது கண்டிப்பா ஒரு 2 months ஆகுங்க. அந்த ஏற்றம் தான் வந்து பாத்தீங்கன்னா பெர்மனண்டா பிட்காயினுக்கு ஒரு சப்போர்ட் லெவல கொடுக்கும். இப்போ வந்து ஒரு பெர்மனண்டா இப்போ வந்து ஏறுறது வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் கொடுக்காது. அண்ட் தட் இஸ் வாட் ஹாஸ் ஹேப்பன்ட் இன் த ஹிஸ்டரி. அந்த ஹிஸ்டரி தான் திருப்பியும் இங்க ரிப்பீட் ஆகும் இந்த பிட்காயின் ஆஃபிங்லையும். இது எப்பயுமே எந்த ஒரு அசெட் எடுத்தாலும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுதான் நடக்கும். ஏன்னா ஹைப்னால ஏறுறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, பெர்மனண்டா அதோட வேல்யூக்காக ஏறுறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. பிட்காயின் ஆஃபிங் நடக்கும்போது ஹைப்காக தான் ஏறும். ஆனா பிட்காயின் ஆஃபிங் முடிச்சுட்டு ஒரு 2-3 monthsக்கு அப்புறம் ஏறுறது வந்து பாத்தீங்கன்னா அதோட வேல்யூவால கண்டிப்பா வந்து பிரைஸ் ரீச் பண்ணும். ஸோ பிட்காயின் ஹாஃபிங் பத்தி அதோட கவுண்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் இருக்கு, நீங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த நியூஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ கர்மாக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கர்மா கிரிப்டோ சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க.